மல்டி டைம் ஃப்ரேமில் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து அடுத்து பேங்க்கில் வந்து என்ன மூவ்மெண்ட் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் வந்து பயங்கர ஃபாலிங் வந்து சடனாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குது, ஸோ அடுத்து வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நடக்க வாய்ப்பு இருக்கா, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுமா, இல்லை இது கண்டினியூட்டி பிரேக் அவுட் ஆகி கீழே வருமானு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 2 மந்த்தாகவே இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஜோனில் தான் கண்டினியூட்டியாக வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எந்த சைடு வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மந்தோட கேண்டிலுமே வந்து எதையும் கிராஸ் பண்ணி க்ளோசிங் வந்து கொடுக்கவே இல்லை. லாஸ்ட் மந்த் வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து மந்த்தில் வந்து கேண்டில் வந்து கீழே வருது, திரும்ப மேலே போய் க்ளோசிங் வச்சிருது, அதே மாதிரி மேலே போகிறது மறுபடியும் கீழே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ இந்த மந்த் பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்ப இந்த ஜோனை தாண்டி வெளியே வருது. பட் வந்து க்ளோசிங் எங்கே வைக்க போகுது அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வேளை வந்து மார்க்கெட் வந்து பயங்கர வீக்காக இருக்க பட்சத்தில் என்ன ஆகுனா, திரும்ப வந்து இந்த 50,000 லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே வந்து க்ளோசிங் வச்சிடும். அப்படி க்ளோசிங் வச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வச்சு இந்த மந்த் வந்து டிசம்பர் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு சேட்டு வந்து பேட்டர்னும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா வந்து மார்க்கெட் கண்டினியூவாக அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்து போயிட்டே இருந்துச்சுன்னு. அதே மாதிரி ஒரே இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் மூவ் பண்ணி ஒரே இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ வந்து எங்கிட்டு பிரேக் அவுட் கொடுத்து போனாலும் ஒரு பயங்கரமான மூவ்மெண்ட் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் வந்து என்னன்னா எந்த லெவலையும் இன்னும் பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்காதனால ஸோ இந்த ஜோனை தாண்டி மார்க்கெட் எப்போ போகுதோ ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஒன்று அப் சைடோ இல்லை பேக் டவுன் சைடோ வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சைடும் கீழே வந்துடும், க்ளோசிங் பண்ணிடும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸில் க்ளோஸ் பண்ணி மேலே கொண்டு போய் வச்சிடறாங்க. ஸோ இப்போ வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு வேளை 50,000 லெவலை தாண்டி இந்த கேண்டில் க்ளோசிங் வச்சிச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு லாங்காக வந்து ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 2020 நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டாங்க, நெக்ஸ்ட் மந்த் இங்கே ஒரு வெயிட்டிங் கேண்டில் போட்டு திரும்ப பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஃபால் வந்து கண்டினியூட்டி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து வீக்லியை பொறுத்த வரைக்கும் அதே தான். மார்க்கெட் வந்து இப்போ எங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருந்துச்சோ, முதல் டைம் இங்கே வந்தப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போனாங்க, மறுபடியும் இந்த ஜோனுக்கு வந்தாங்க, அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தாங்க, மறுபடியும் இந்த ஜோனுக்கு வந்தாங்க, திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து மார்க்கெட் கீழே வர சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்காங்க. பட் என்னன்னா நான் பல டைம் சொல்லிட்டேன், மல்டிபிள் டைம் வந்து மார்க்கெட் ஒரே ஜோனில் சப்போர்ட் எடுக்க விட அந்த இடம் வந்து வீக் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 2 டைம் எடுத்துட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனால் மட்டும்தான் வந்து பையர் வந்து இன்வால்வ் ஆகிற இதை வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பையரோட இன்வால்மெண்ட் வந்து டவுட் ஆகிட்டே இருக்கும். இத்தனை டைம் வந்து பையர் இன்வால்வ் ஆகி திரும்ப போயிட்டு அவங்க ஸ்டாப் லாஸ் நியர்பை வரும்போது இப்போ அடுத்து இமீடியட்டாக ஆட் ஆகுவாங்களா, குவான்டிட்டி வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட். ஸோ இப்போ என்ன நடக்கும், ஸோ மறுபடியும் இவ்வளோ பெரிய லாங்காக வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்து ஹெவியாகவே வந்து செல்லிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதோட கண்டினியூட்டி என்ன பண்ணும், இந்த வீக் வந்து இந்த பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்து க்ளோசிங் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் வந்து கீழே வருமா அப்படின்னு சொல்லி நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அகைன் திரும்ப இந்த இடத்துல வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா அப்படின்னு பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா எதை வந்து ஃபாலோ பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி வந்தால் வாய்ப்புகள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ இமீடியட்டாக பார்த்தோம்னா குளோபல் நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் வந்து டவுன் ஆகி கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் டவுன் ஓப்பன் ஆகிறான்றது மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் ஒருவேளை ஒரு நல்ல கேப் அப் வந்து ஒரு 500-600 பாயிண்ட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டே வந்து என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணிடலாம், எந்த ட்ரேடும் எடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால் வந்துகிட்டு இருக்க இடத்துல இமீடியட்டாக மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா செல்லர் வந்து டவுட் ஆக ஆரம்பிப்பாங்க. பட் இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, செல்லிங் தான் போயிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா செல் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், நம்ம அப்படி தான் வந்து அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் போது வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ செல்லிங் சைடு தான் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு சடனாக ஒரு பெரிய கேப் வரும்போது செல்லர் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட்டை கீழே கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பையர் இல்லை, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணோன்னா மறுபடியும் இந்த லெவலுக்கு கீழேயே வந்து திரும்ப மார்க்கெட்டை வந்து டைவர்ட் பண்ணி மேலே கொண்டு போய் க்ளோசிங் வந்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் இல்லை மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டே ஓப்பன் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இப்போ 15 மினிட்ஸ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இமீடியட்டாக பையிங் மேலே போகுது அப்படின்னா இந்த 51,200 to 300 லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகி மேலே வந்துச்சுன்னா இங்கே எதுவும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பையிங் சைடு எந்த சிம்டம்ஸ் காட்டினாலும் சரி, காலையில் வந்து சி சைடு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு மூவ்மெண்ட் பண்ணட்டும். பையிங் சைடு மூவ்மெண்ட் பண்ணி இந்த லெவலை ரீச் ஆகிட்டு இந்த இடத்துல ரீச் ஆகிற லெவலில் நமக்கு வந்து 5 EMIயில் ஒரு வேளை கேண்டில் அமைஞ்சாலும் சரி, இல்லை நெகட்டிவாக இன்வெர்டட் ஹேம்பர் கேண்டில் அமைஞ்சாலும் சரி,
இல்லை எம்பேட்டன் ஃபார்ம் ஆனாலும் சரி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸை போட்டோம்னா மூவ்மெண்ட் வந்து இதை பொறுத்து கண்டினியூட்டி வந்து கீழே பெருக்கட் கொடுத்து போதா, இல்லை மறுபடியும் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் செல்லிங்காக போயிட்டு இருக்கனால இதுக்கப்புறம் வந்து எங்கே பையிங்கில் மார்க்கெட் போனாலும் இமீடியட்டாக செல்லர் வந்து உள்ள மார்க்கெட்டை கீழே கொண்டு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு விட மாட்டாங்க. ஸோ வந்து மார்க்கெட்டை ப்ரெஸ் அதுக்கு தான் சொல்கிறேன். இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து செல்லர் வந்து உள்ள ஏதோ ஒரு விதத்தில் திரும்ப உள்ள வர ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்டாக போட்டுட்டு அவங்க வந்து மார்க்கெட் வந்து ட்ரை பண்ண நினைப்பாங்க. ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து செல்லிங்கான ஒரு ட்ரேடு மட்டும் எடுக்கலாம் மார்க்கெட் மேலே போகிற பட்சத்தில். ஸோ வந்துட்டு ஒரு வேளை நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை போட்டு ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இங்கேருந்து போய் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் வந்து ஹோல்டு பண்ணிடலாம். ஏன்னா சீக்கான ட்ரேட் வந்து எடுக்காமல் நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது நாளைக்கு ஒரு நாள். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு டைம் மார்க்கெட் பயங்கர ஃபால் வந்ததுக்கப்புறமும் மார்க்கெட் மேலே போயிருக்க முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கன்சால்டேஷன் ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும். ஸோ வந்து மார்க்கெட் வந்து இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு ஒரு நல்ல கன்சால்டேஷன் நடந்து அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக வந்து சிக்கான ட்ரேடு வந்து எடுக்கலாம் தைரியமாக. சரிங்களா? ஸோ வந்து இந்த கன்சல்டேஷன் வந்து நடக்கட்டும். நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி கன்சல்டேஷன் நடந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா சிக்கான ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே ட்ரேடு தான். நாளைக்கு மார்க்கெட் மேலே இப்போ போணுச்சுன்னா இந்த ஜோனில் வந்து பிஇக்கான ட்ரேடு மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா வந்து தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடை எடுத்து இது ஸ்டாப் லாஸை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரேட் எடுக்காமல் விட்டோம்னா அதுக்கு அடுத்து வந்து நமக்கு ஒரு வேளை மார்க்கெட் திரும்ப கீழே போய் க்ளோஸ் ஆகுது, இல்லை இந்த இடத்துல வந்து டவுன் எதுவும் மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் ட்ரை பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, திரும்ப அதை பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இதோட கண்டினியூட்டி கீழே போகும்போது நம்ம திரும்ப கேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டோட பேசிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்குன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? இப்போ வந்து அப்படியே நிஃப்டி 50க்கு போயிடலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒவ்வொரு டைம் மேலே போகும்போதும் அங்கேருந்து வந்து செல்லர் வந்து மார்க்கெட்டை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கேருந்து தான் பையிங் எடுத்து படித்தான். ஸோ ஃபிபனாச்சியை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் வந்து இங்கேருந்து தான் லாஸ்ட்டாக வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நடந்து போயிருக்கு. இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து 0.5 வந்து ரிஜெக்ட் கொடுத்துருச்சு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஜோனாக வந்து நம்ம இந்த ஜோன் வந்து எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மேலேருந்து கீழே வந்தாலும் இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருந்து பார்ப்பாங்க. சப்போஸ் கீழேருந்து மேலே போனாலும் கரெக்டாக வந்து இந்த ஜோனில் வந்து ரிஜெக்ட் பண்ணி ஒரு நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே நெகட்டிவிட்டி வந்து காட்டுது. நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ என்னன்னா ஹோல்டிங்கில் வந்து லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்டிங் எடுத்தவங்களாம் வந்து திரும்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இங்கேருந்து பை பண்ண ஆரம்பிச்சவங்களுக்குலாம் இப்போ மறுபடியும் வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சுங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் வந்து மறுபடியும் எப்போ வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதோட கண்டினியூட்டி மறுபடியும் மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பொசிஷனெல்லாம் இங்கே க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் இதோட கண்டினியூட்டி வந்து ஒரு நல்லாவே ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதோட மந்த்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு, இது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் தூரமாக தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தான் நியர்பை இருக்காங்க. அதே போக ஒரே இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பேங்க் செக்டர் நல்லா விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றது நல்லா தெளிவாகவே தெரியுது. ஸோ இல்லை ட்ரெண்டை மாற்றி மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டாங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஜோனை கிராஸ் பண்ணால் தான் எதாவது வந்து வந்தாலும் பேங்க் நிஃப்டியை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல தான் பையரோட ஸ்டாப் லாஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்த வந்து மறுபடியும் நாளைக்கு மார்க்கெட் வந்து ஹிட் கொடுக்குதுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கீழே வந்து க்ளோசிங் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து ப்ரீவியஸாக வந்து இங்கேருந்து பையிங் போடும்போது ஸ்டாப் லாஸ் போட்டு பையர் வந்து உள்ள என்ட்ரி ஆன இடம். ஸோ நம்ம வந்து ட்ரேடு வந்து இப்போ நிஃப்டியில் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்திருக்குன்னா அடுத்த சப்போர்ட் ஜோனாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 23,300 லெவல். இதுதான் வந்து ப்ரீவியஸாக வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போன இடம். இங்கே இருந்தால் படிப்படியாக மேலே போய் திரும்ப அங்கேருந்து கீழே வராங்க. சரிங்களா? ஸோ அகைன் மறுபடியும் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரதுக்காக ட்ரை பண்ணலாம். பட் என்ன பண்ணும், இங்கேருந்து வந்துட்டு இமீடியட்டாக ஸ்கால்பிங்கில் ட்ரேட் எடுக்கவங்க இங்கே எடுத்துகிட்டு இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு போன வேத்து கீழே வந்துடும். வந்துட்டு திரும்பவும் இந்த இடத்த கீழே பிரேக்கர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பையிங்காக போகணுன்னா மட்டும்தான் இந்த இடத்துல மார்க்கெட் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணி கன்சல்டேஷன் நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஜோனை பிரேக்கர் கொடுத்து கீழே போய் நல்லாவே ஒரு க்ளோசிங் வந்து வச்சிருவாங்க. ஸோ இப்போ எப்படி க்ளோசிங் வச்சாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட்டிங் வந்து மேலே போக ட்ரை பண்ணிச்சுன்னா இந்த சப்போர்ட்டாக இருக்க இடம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும்போது மார்க்கெட் கண்டினியூட்டி வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சைடுவேயாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா பையிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து எது வந்து நமக்கு வந்து லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 23,850 லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு வேளை பையிங்கான இது மார்க்கெட் போணுச்சுன்னா அங்கேருந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையும். ஸோ இந்த இடத்துல அவங்க ஸ்டாப் லாஸை போட்டுட்டு அகைன் வந்து இந்த இடத்துல எங்கேயாச்சும் நமக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் சொன்ன பாருங்க அதே மாதிரி எந்த வாய்ப்பு அமைஞ்சாலும் இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பையிங்கை பொறுத்த வரைக்கும் சேம் தான். பையிங்க்கு வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நல்ல கன்சல்டேஷன் வந்து ஒரே ஜோனில் நடக்கட்டும். அப்படி ஒரு வேளை மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இந்த இடத்துலையே வெயிட் பண்ணி நல்ல ஒரு கன்சல்டேஷன் வந்து ஒரே ஜோனுக்குள்ளே நடக்கணும்.
அந்த ஜோனுக்குள்ளே நடந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு வேளை பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா மட்டும்தான் வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து லாஸ்ட் ஒரு நாள் வந்து ஒரு நல்ல வந்து பையிங்க்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை தான் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் அந்த வாலட்டிலிட்டி வந்து நம்ம மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்னா பையிங் சைடு போகணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் மேலே போகிற மார்க்கெட்டில் நம்ம வந்து பிஇயில் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் ட்ரை பண்ணலாம். ஸோ கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பிரேக் அவுட் கொடுக்கறத வச்சு வந்து ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டு தான் இருக்குது. ஸோ செல்லிங் ட்ரெண்டாக இருக்க பட்சத்தில் என்னன்னா நமக்கு வந்து செல்லிங்கில் எப்போல்லாம் பையிங்கான ட்ரேடு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து எடுக்கலாம். ஸோ வந்து இப்போ பையிங்கான ட்ரெண்ட் வந்து கிடையாது. ஸோ வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்தனால வந்து பையர் இமீடியட்டாக வந்து எப்போ நல்லா ஃபுல் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகுனா 24,000 லெவல் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து பையர் வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக வந்து உள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால மறுபடியும் இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண வருவாங்க. நம்ம லாஸ்ட் பண்ண அனலைஸ் படி என்ன இருந்துச்சு, ஸோ இந்த லெவல் வந்து நல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மார்க்கெட்டிங் வந்து கீழே போக ட்ரை பண்ணிச்சு. இமீடியட்டாக பையர் என்ன பண்ணாங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே கொண்டு போய் க்ளோசிங் வச்சாங்க. க்ளோசிங் வச்சுட்டு இமீடியட்டாக வந்து ஸ்டாப் லாஸ் இருக்க பையரோட ஸ்டாப் லாஸ் மேலே போட்ட எல்லாத்தையும் ஹிட் பண்ணி விட்டுட்டு அதே வேகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து விழுக ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு பையர் செல்லர் வந்து ஆடானாங்க பாருங்கள், அவங்களுக்கும் இங்கே வந்து ஒரே அடி, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த செல்லருக்கும் ஒரே அடி. ஸோ செல்லரோட வாலட்டிலிட்டி வந்து நல்ல ஹெவியாகவே வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அஃபெக்ட் ஆனிச்சு மார்க்கெட்டை. ஸோ பையராக இருக்க பட்சத்தில் நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கணும், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இந்த லெவலை தாண்டிச்சுன்னா வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மார்க்கெட் அதே மாதிரி இந்த லெவலை தாண்டி போய் வெயிட் பண்ணிச்சு. பட் என்ன ஒன்றுனா நமக்கு இந்த இடத்துல வந்து எதையுமே வந்து ஒரு ஆப்போசிட் ரெட் கேண்டில் வந்து சின்ன கேண்டில் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் எடுத்தோ எதுவுமே வந்து வெயிட்டிங் கேண்டில் காட்டவே இல்லை. நான் எப்போவும் என்ன சொல்லியிருக்கேன், இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து போதும் அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து வந்தால் மட்டும்தான் வந்து நம்ம இங்கே ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ மார்க்கெட் இங்கே எங்கேருந்து வந்திருக்காங்க, 23,880 லெவல்லேருந்து இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணி வந்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இங்கே ரெட் கேண்டிலே ஃபார்ம் பண்ணாமல் நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி வேணாலும் நமக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இங்கே ட்ரேட் எடுத்துட்டோம், இதை கிராஸ் பண்ணும்போது ட்ரேட் எடுத்துட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம்னா மேலே போயிட்டு நம்ம வந்து ஹிட் பண்ணுதுன்னா நம்ம வந்து கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கோம், மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து அஃபெக்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்குன்னா ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கான வழியே இல்லை. நம்மளே வந்து ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருப்போம், ஓகே மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு, எப்படியும் வந்து இங்கேருந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து கீழே வரும்போதே இங்கே வந்து நம்ம ட்ரேட் வந்து எடுத்துருவோம். பட் இதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணுவோம், மனசில் நம்மளாம் ஒன்று நினச்சிட்டு வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் ஃபாலிங் வரும்போது கொஞ்சம் எப்படி மேலே வந்துடும், அடுத்து இந்த லெவலில் எடுக்கும் அப்போ மேலே வந்துடும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ண ஒரே அடி இந்த கேண்டில் என்ன ஆயிரும், மொத்தமாக வந்து ஒரு பெரிய லாஸில் போய் வெயிட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து ஒரு கேண்டில் வந்து ப்ராப்பராக க்ளோசிங் கொடுத்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தா தான் எப்போவுமே பிரேக் அவுட் ட்ரேட் வந்து எடுக்கணும். இதுதான் நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிலாம் தான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் எப்போ எங்கே பிரேக் அவுட் கொடுத்தாலும் அது எந்த லெவலில் எந்த ஜோன்லேருந்து வருது, ஸோ எங்கே நமக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணி திரும்பவும் பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கணும். சரிங்களா. ஸோ இதை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, மார்க்கெட் அங்கேருந்து கீழே போணுச்சு, திரும்பவும் ப்ரீவியஸ் லெவலில் வந்து திரும்பவும் அதே வேகத்துக்கு மேலே போணுச்சு, திரும்ப பையருக்கான போகிற மாதிரி திரும்பவும் வந்து செல்லர் ஆடானவங்களுக்குலாம் திரும்ப ஒரு அடியை போட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து மெதுவாக இருக்குது ஃபால் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் வந்ததுக்கப்புறம் பையர் திரும்ப உள்ள இந்த இடத்துல எங்கேயாச்சும் இன்வால்வ் ஆகலாம்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலை தாண்டி போனால் மட்டும்தான் வந்து பையர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும்னா மார்க்கெட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம சொன்ன மாதிரி கன்சல்டேஷன் பண்ணி ஹோல்டு பண்ணட்டும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சியில் பையிங்க்கு ட்ரை பண்ணணும். ஸோ பிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஜோனுக்கு எப்போ வந்தாலும் இந்த இடத்துல வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு 2 லெவலில் கிடைக்கும். ஒன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 23,800 லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 23,800 இந்த ஜோன்லேயே ட்ரை பண்ணுங்கள், அது 650 லெவலை தாண்டி போகும்போது. ஸோ இங்கேருந்து நமக்கு எங்கே பேட்டர்ன் அமைஞ்சு ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ட்ரி கொடுத்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லைனா அந்த ட்ரேட் எடுக்காதீங்க. சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.